ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். சேரனுக்கிட்ட இப்போ நிலா என்னென்ன விஷயம் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சேரன் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி பேசி கடைசியில் ஒரு வழியாக நீயும் சோழனும் இந்த வீட்டில் இருங்க, நாங்கள் வேறு வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே நிலா பக்கமாக டைலாக் பேசி சேரனுக்கிட்ட உங்களை தான் இந்த வீட்லேயே ரொம்ப புத்திசாலின்னு நினச்சேன், நீங்கள் இப்படி பேசலாமா, இனிமேல் இந்த மாதிரி யோசிக்காதீங்க, அதுவும் நான் சோழன் கூட இந்த வீட்டில் இருக்கணுமா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசும்போது ஒவ்வொருத்தரோட பாடி லாங்குவேஜ் சும்மா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருக்கிறாங்க. ஆனால் பாண்டியனாக இருக்கட்டும் பல்லவனாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் நிலா வீட்டை விட்டு வெளியில் போகிறத பற்றி விரும்பல. ஆனால் சோழனுக்கு தெரியும் இப்படி தான் கடைசியில் அசிங்கம் நடக்கும்னு. அதை பற்றி சேரன்கிட்ட பேசி செம்மையாக கிண்டல் பண்ணுறாங்க. சேரன் வந்து அப்படியே ஒரு அப்பாவியாக மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சூப்பரான ஒரு மூமெண்ட்டுன்னு வச்சுக்கலாம், செம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாண்டி வந்து கொஞ்சம் அப்படியே சோகமாக உட்காந்துருக்காரு. அந்த இடத்துல சோழன் வந்து பார்த்தோம்னா துணி துவைக்க வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. இப்போ வானதியை பற்றி பேசுகிறாங்க. பார்த்தா வானதி இப்போ நான் உடனே பார்த்தாவுன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சோழன் வந்து சரிவா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த தெருமுனையில் போய் நின்று இப்போ வானதியை பார்க்கறதுக்காக இருக்காங்க. வானதி தான் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால் இப்போ எப்படி வானதியை வெளியில் வர வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது சோழன் தான் பொண்ணுங்கள்ட்ட நல்லா சூப்பராக பேசுவார்ல, அங்கே தெருவில் போகிற ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லி வானதியை வெளியில் வர வச்சிடறாரு. அது ஒரு பெரிய காமெடி நடக்குதுன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வானதியும் அவங்க வீட்டில் போயிட்டு சொன்னதுமே வெளியில் வந்துடுறாங்க. இப்போ வானதியும் பாண்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாண்டிகிட்ட வந்து பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது இடையில சோழன் வந்து பேசுகிறாரு. ஒரு மாதிரி காமெடி நடக்குது, என்ன நல்லா இருக்கியா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்படியா இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தோம் திடீர்னு வானதியோட அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க அண்ணன் சந்துரு, அவங்க பார்த்துடுறாங்க. அவங்க வந்து வானதியை போட்டு நல்லா ரெண்டு அடி அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. பாண்டி வந்து முறைக்கிறாரு. இருந்தாலும் அவங்க அந்த இடத்துல ஒன்றும் பேச முடியல, சோழனாலையும் ஒன்றும் பேச முடியல. இப்போ வானதியை பார்த்தோம் அப்படின்னா சந்துரு வந்து வீட்டுக்கு இழுத்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க அப்பா அவங்க அம்மாலாம் என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் சந்துரு சொல்கிறாரு. உடனே வானதியோட அம்மா ரொம்பவுமே கோவப்பட்டு வானதியை போட்டு நல்லா ரெண்டு அடி அடிக்கிறாங்க. அவங்க அப்பா பேசி பார்க்குறாங்க. இருந்தாலும் வானதி இப்போ ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பாண்டியை பிடிச்சிருக்கு, நான் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நீங்கள் எதுக்கு எவ்வளோ அடித்தாலும் சண்டை போட்டாலும் திட்டினாலும் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க தெளிவாக சொல்லிடுறாங்க. அதோட பார்த்தா எமோஷனலாகவும் அதிரடியாகவும் இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த வாரத்துக்கான கதையில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மூமெண்ட்டை காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். சின்னதாக ஒரு ஹிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வானதி அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துறாங்க. ஏன்னா அதே ட்ரெஸ் காஸ்டியூமில் தான் இருக்கிறாங்க. இப்போ சொல்லிட்டாங்க, நான் பாண்டியை பற்றி பேசினாவே நீங்கள் அடிக்கிறீங்க உதைக்கிறீங்க, என்னால் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியில் கிளம்பிடுறாங்க. அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க அண்ணன் சந்துரு எல்லாமே இருந்துக்கிட்டு சரி நீ போனால் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வானதியும் பேக்கோடு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. தெருவில் இருக்கவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க நேராக சேரன் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ரெண்டாவது ஒரு பொண்ணு வந்துட்டாங்க அந்த வீட்டுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கதையை அடுத்த கட்டத்துக்கு செம இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம டேரக்டர் கொண்டு போயிட்டாரு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.